அந்த ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதுல சில பாலிடிக்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட முடியுது. எப்படி பார்க்குறீங்க? இதுக்குள்ள கொஞ்சம் அரசியல் இருக்குங்கிறது உண்மைதான். அதாவது ஜனநாயகன் வரப்ப பராசக்தி அதே பொங்கலுக்கு வருதுன்னும் போது அதில் கொஞ்சம் அரசியல் இருக்குங்கிறது உண்மைதான். அதை நம்ம மறுத்து பேச முடியாது. என்னதான் அரசியல் இருந்தாலும் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் 1000 ஸ்க்ரீன்ஸில் நிச்சயமாக அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுவாங்க 9ஆம் தேதி. 9, 10, 11, 12, 13 இந்த 5 நாள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 5 நாளில் நடக்கிற கலெக்ஷனே வேற மாதிரியான கலெக்ஷனாக இருக்கும். நிச்சயமாக அது நடக்கும். நீங்கள் பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதுனால இதில் ஒரு 80% எப்படி சொல்லி என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் கூட ஒரு 20%, 15% அதுக்குள்ளே நிச்சயமாக அரசியலும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கதையை அந்த மாதிரி பின்னி மாற்றிருக்காங்க. ஆனால் விஜயினுடைய ஒரு மார்க்கெட் பிஸ்னஸ், விஜயுடைய உச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது சிவகார்த்திகேயன் தொடலை, இன்னும் தொடலைங்கிறதா உண்மை. அடுத்தடுத்து சிவகார்த்திகேயன் முடியுமா இந்த பிஸ்னஸில் பீட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிஸ்னஸ் நான் சொல்கிறேன்ல, 500 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருந்தா கூட அதையும் தாண்டி 650 கோடி அதை தாண்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அதில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஸ்னஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 350 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்காங்க. எதுக்கு? ஜனநாயகனுக்கு 350 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டார்னா விஜய் தான், சூப்பர் ஸ்டார்னா விஜய் தான். அதாவது தமிழ் சினிமாவில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது விஜயினுடைய கடைசி படம் அப்படின்னும் போது அந்த தயாரிப்பு நிறுவனம், விஜய், அந்த டைரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை. விஜயினுடைய மார்க்கெட்டு, விஜயினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வியாபாரங்கிறது கிட்டத்தட்ட விஜய் படத்துக்கு தான் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயிடுச்சு. எல்லா ஏரியாவுமே வியாபாரம் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு லாபத்துக்கு வியாபாரம் பண்ணிட்டாங்க. வழக்கமாக என்ன வியாபாரம் ஆகுமோ அதை விட கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா, 30 கோடி ரூபா எக்ஸ்ட்ராவாக தான் இந்த படத்துக்கு வியாபாரம் ஆயிருக்கு. ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ சமீபத்தில் பொங்கல் வரவா இருக்கக்கூடிய 2 திரைப்படங்கள், ஜனநாயகன், அதுக்கப்புறம் பராசக்தி, இந்த 2 திரைப்படங்களும் பொங்கலுக்கு தான் வருது அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடியே பராசக்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடியே ஜனநாயகன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ஜனவரி 9 ஜனநாயகன், ஜனவரி 14 பராசக்தி, கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் கேப்பில் இந்த 2 திரைப்படங்களும் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இப்போது பராசக்தி கொஞ்சம் ப்ரீபாண்ட் ஆகிருக்கு. ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமையே வருது, ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் வருது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். ஃபஸ்ட்டு இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை, இல்லை உண்மை இல்லையா? இல்லை, இந்த செய்தி ஒரு ரூமராக தான் நான் பார்க்குறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு செய்தி அஃபிஷியலாக அந்த நிறுவனம் எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஜனநாயகன் 9ஆம் தேதி வருது, பராசக்தி 10ஆம் தேதியே வருது, 14ஆம் தேதி கிடையாது, ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வைரலாக போயிட்டுருக்கு. ஆனால் நான் கேள்விப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா நான் விசாரித்தேன் இது உண்மைதானா அப்படின்னு. அந்த பராசக்தி டீம்கிட்ட விசாரிக்கும் போது இல்லை அப்படிலாம் கிடையாது, எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதாவது பராசக்தி ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, முன்னாடியே பிளான் பண்ண டேட் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த 2 திரைப்படங்களும் படம் நல்லா இருந்தால் கூட பிஸ்னஸ் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது லாஸ்ட் தீபாவளி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பைசன் நல்லா போச்சு. ஆனால் பைசன் கூட அந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். அது பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பிக்கப் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா போச்சு. டியூடுக்கு நல்ல ஓப்பனிங் இருந்தது. ஆனால் 4 நாளுக்குள்ளேயே அந்த வைபெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போது ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ரீமேக் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லப்படுது. பட் தியேட்டர்ஸ் சம் பாலிடிக்ஸ் ரிலேட்டபிளான விஷயத்துக்கு கம்மியாகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பராசக்திக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகம் கிடைக்கும், அது ரெட் ஜெயின்ட் ரிலேட்டபிளான ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பிஸ்னஸ் எந்த மாதிரி இருக்க போகுது? பிஸ்னஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 350 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? ஜனநாயகனுக்கு. ஓகே. ஸோ 350 கோடி ரூபா செலவழிச்சிருக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டார்னா விஜய் தான், சூப்பர் ஸ்டார்னா விஜய் தான். அதாவது தமிழ் சினிமாவில்
2 பேருக்கு தான் நேருக்கு நேர் போட்டி. அது ஒண்ணு வந்து ரஜினிகாந்த், இன்னொன்னு வந்து விஜய். அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாராலயும் இது மறுத்து பேசவும் முடியாது. ஏன்னா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமாதமான பிசினஸ் இருக்கு. பிரமாதமான ஓப்பனிங் இருக்கு. பிரமாதமான கலெக்ஷன் இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இது விஜயினுடைய கடைசி படம் அப்படின்னும்போது, அந்த தயாரிப்பு நிறுவனம், விஜய், அந்த டைரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்காவா பிளான் பண்ணி எடுத்திருக்கிறாங்க இந்த படத்த. அதாவது ஷூர் ஷாட் அடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இந்த படத்துல விஜய்யுடைய மாஸான பஞ்ச் டயலாக்கு, பாட்டு, ஃபைட்டு எல்லாமே மாஸா இருக்க போகுது. விஜய்யுடைய படம் எப்படி இருக்குமோ, ஒரு விஜய் படம் வந்தா எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. பொதுவா விஜயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்து சொல்ற படங்கள்ல எல்லாம் பெருசா நடிக்கிறது இல்ல. அவர பொறுத்தவரைக்கும் உள்ள ஒரு சின்ன ஸ்டோரி லைன் இருக்கும். ஆனா மாஸான படமா இருக்கும். என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். போற போக்குல ஏதாவது சொல்லுவாரே தவிர, கதை வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் கதையா தான் இருக்கும். நீங்க கருத்தே சொன்னா கூட உள்ள, அதுல வந்து பாட்டு, பஞ்ச் டயலாக்கு, இந்த ஆக்ஷன் சீக்வென்சஸ், அவர் நடந்து வர்றது, அந்த பில்டப்ஸ் இத வச்சே வந்து அவருடைய படத்த வந்து பிரமாதப்படுத்திருவாரு. முழுக்க முழுக்க விஜயோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் படமா தான் இருக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அந்த என்டர்டெயின்மென்ட் அந்த விஜயினுடைய வேல்யூ, அந்த விஜயினுடைய மார்க்கெட்டு, விஜயினுடைய காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, வியாபாரங்கிறது வந்து கிட்டத்தட்ட விஜய் படத்துக்கு தான் அதிகமா ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயிருச்சு. எல்லா ஏரியாவுமே வியாபாரம் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு லாபத்துக்கு வந்து வியாபாரம் பண்ணிட்டாங்க. பல பேர் வந்து இது வந்து சரியா வியாபாரம் ஆகல, விஜய் அரசியலுக்கு வந்ததுனால வந்து வியாபாரத்துல கொஞ்சம் சுணக்கம் இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் சோசியல் மீடியால பரப்பிட்டு வராங்க. எதுவுமே உண்மை கிடையாது. விஜய் உடைய படத்துக்கு வழக்கமா என்ன வியாபாரம் ஆகுமோ, அதை விட கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா, 30 கோடி ரூபா எக்ஸ்ட்ராவா தான் இந்த படத்துக்கு வியாபாரம் ஆயிருக்கு. நீங்க வந்து இப்ப பராசக்தியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதனுடைய காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷனே 180 கோடி ரூபா தான். 180 கோடி ரூபா காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன்னா, அது இப்ப சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு நல்ல நடிகரா வந்துட்டார். சிவகார்த்திகேயன் படம்னா இன்னைக்கு அவருக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அவருக்கான ஒரு ஓப்பனிங் இருக்கு. அவருக்கான ஒரு கலெக்ஷன் இருக்கு. ஸோ அதுலலாம் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த படத்தினுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷனே ஒரு 150 கோடின்னும் போது, அந்த காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷனுக்கு ஏற்ற பிஸ்னஸ் தான் நடக்கும். சிவகார்த்திகேயனுக்கு ஏற்ற பிஸ்னஸ் தான் நடக்கும். இப்போ விஜயும் சிவகார்த்திகேயன் நம்ம கம்பேர் பண்ணி பேசலாமான்னா, 2 பேருமே போட்டியாளர்களாக நடிக்கிறாங்க சேர்த்து. இன்னைக்கு வந்து இந்த பராசக்தி, ஜனநாயகன் ஒன்றா வரப்போகுது. 2 பேரும் போட்டியாளராக வராங்க. அதெல்லாம் வந்து ஓகே. அதெல்லாம் வந்து உண்மைதான். ஆனால் விஜயினுடைய ஒரு மார்க்கெட் பிஸ்னஸ், விஜயுடைய உச்சம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சிவகார்த்திகேயன் வந்து தொடலை. இன்னும் தொடலைங்கிறது தான் உண்மை. அடுத்தடுத்து பீட் சிவகார்த்திகேயன் பண்ண முடியுமா? அது வாய்ப்பு இருக்கு தம்பி. யாரையுமே நம்ம இல்ல, எதுவுமே இப்ப சொல்ல இந்த முடியாது. பிசினஸ்ல இந்த பிசினஸ்ல வந்து பீட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிசினஸ் வந்து நான் சொல்றேன்ல, 350 கோடி ரூபா அதுக்கு செலவழிச்சிருக்காங்க படத்துக்கே. அப்ப அதுக்கு மேல பிசினஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி ரூபா, 500 கோடி ரூபாய்க்கு வியாபாரமே பண்றாங்க. விஜயினுடைய சுமாரான படம், ஒரு உதாரணத்துக்கு கோட்டு, லியோவே பார்த்தீங்கன்னா 650 கோடி தாண்டி கலெக்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது விஜயோடைய கடைசி படம், இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வர படம் அப்படின்னும் போது 500 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணியிருந்தா கூட அதையும் தாண்டி 650 கோடி அதை தாண்டி கலெக்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, அதில் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே ஜாஸ்தி. இப்போ நீங்கள் இது வந்து பராசக்தியோட கம்பேர் பண்ண முடியாது. பராசக்தியோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேறு. ஸோ அது வந்து நல்ல தரமான படமாக வந்திருக்கு. சுதா கோங்கரா வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த 2 பேரும் ஒன்றா மோதுனா என்ன ஆகும், மோதுனா வந்து பிரச்சனை வருமா, சிவகார்த்திகேயன் பிரச்சனை வருமா, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் இது வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜயோட கடைசி படம்னும் போது நான் சொன்ன மாதிரி வந்து மேக்ஸிமம் என்டர்டைன்மெண்ட் வந்து படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அது ஒரு மாசான படம், அது ஒரு கமர்ஷியல் படம் அப்படி சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த கமர்ஷியல் படத்துக்கு எப்போவுமே ஒரு ஆடியன்ஸ்ட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும், பெரிய ஓப்பனிங் இருக்கும். அதில் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் பராசக்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கிளாஸான படம். அதாவது அது வந்து ஒரு கதை களத்தை உள்ளே வச்சுக்கிட்டு, அதை ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நடிக்கிற ஒரு நாயகனாக வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குங்கிறாங்க. அதாவது வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவருடைய எதிர்ப்பை காட்டுறதுக்காண்டி கடைசியில் வந்து முழுசாக தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு வந்து அவர் உடம்புல அவரே நெருப்பு வச்சுக்கிற மாதிரியான காட்சி, அதான் கிளைமேக்ஸ் காட்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த பட கதை எப்படி, இந்த கதை வந்து நல்ல கதை, அழுத்தமான கதை. ஸோ இது வந்து நம்ம மக்களோட, தமிழ்நாட்டு மக்களோட கனெக்டான கதை, பல வருஷங்களாக கனெக்டான. ஆமாம், ஒரு உணர்வுபூர்வமாக இந்த கதையோட வந்து மக்கள் வந்து கனெக்ட் ஆவாங்க. சுதா கோங்கரா பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு படம், ஒரு கதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை வந்து அவங்க நேர்கோட்டில் நேர்த்தியாக சொல்லுவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பராசக்தி வந்து தோக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. பராசக்தியினுடைய வெற்றி அது வந்து நிர்ணயிக்கப்பட்டது. ஜனநாயகனுடைய வெற்றி அதுவும் நிர்ணயிக்கப்பட்டது. பட் என்னன்னா ரெண்டுமே வேற வேற ஜேர்னல் படங்களாக இருக்கிறதுனால
அது வந்து ரெண்டுக்குமே பெரிய ஆடியன்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஜனநாயகனை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே மாதிரி பராசக்தியை பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இந்த 2026 ஜனவரியிலே பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலே தமிழ் சினிமாவுக்கு ஒரு மாசான கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய படங்களாக இருக்கும். இப்போ ஜனநாயகன் ரீமேக் படமா அது? ஆமாம், பகவந்த் கேசரியோட ரீமேக் தான். முழுக்க முழுக்க அந்த படத்தினுடைய கதையாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வினோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம் பண்ணார். அது வந்து பிங்கோட ரீமேக். ஆனால் நீங்கள் பிங்கையும் நேர்கொண்டே பார்வையும் பார்த்தீங்கன்னா அது வேற படம் மாதிரி இருக்குது, இது வேற படம் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அந்த ஸ்டோரி லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றா இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பகவந்த் கேசரியை பொறுத்த வரைக்கும் இந்த குட் டச் பேட் டச்னு சொல்கிறாங்கல்ல, அதை மையப்படுத்தி தான் அந்த கதை இருக்குது. அந்த கதையினுடைய மையத்தை கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு விஜய்க்கா மாற்றிருப்பாங்க. அது பாலையா வந்து எப்படி சொல்கிறது, விஜயும் தாண்டி 100 மடங்கு கமர்ஷியலாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ கமர்ஷியலாக நம்ம தெலுங்கு படம் பண்ணுற மாதிரி நம்ம தமிழில் பண்ணால் அது எடுபடாது, டோட்டலாகவே ஃபெயிலியர் ஆயிரும். அதுதான் அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வாங்கிக்கிட்டு அந்த கதையை உள்ளே வச்சுக்கிட்டு விஜய்க்கு எப்போ என்ன பண்ணணும், விஜய் எப்படி காட்டணும் அப்படிங்கிறது காட்டுவாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதுனால இதில் வந்து ஒரு 80% எப்படி சொல்லி என்டர்டைன்மெண்ட் இருந்தால் கூட ஒரு 20% 15% அதுக்குள்ளே நிச்சயமாக அரசியலும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கதையை அந்த மாதிரி பின்னி மாற்றிருக்காங்க. ஓகே, ஜனவரி 9 அப்படிங்கிறது ஒர்க்கிங் டே. அந்த ஒர்க்கிங் டேயில் கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் தான் வந்து படம் பார்ப்பாங்க. அந்த ஒர்க்கிங் டேவில் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்ற நாட்கள் அப்படிங்கிறது ஜனநாயகனுக்கு தீர்மானிக்கப்படுதா? அதாவது இது இந்த லியோ கோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் 140 145 கோடி ரூபா கலெக்ட் பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிடேவாக இருக்கும், ஒரு 9 o'clock ஷோ போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல் குட் டைமாக இருக்கும். அதாவது ஜாலியாக இருக்கிற மாதிரியான ஒரு டைமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜனவரி 9 ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் விஜயுடைய ரசிகர்கள் மட்டும்தான் போய் படம் பார்ப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. விஜய் படத்தை பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. விஜய் வந்து என்டர்டெய்னர். அதாவது வந்து ரஜினி படத்தை பார்க்குறதுக்கு எப்படி எந்த படம் இருந்தாலும் வந்து பார்ப்பாங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, படையப்பா வந்துச்சு. படையப்பா எல்லா பக்கமும் ரீரிலீஸ் பண்ணப்போ எல்லா பக்கமும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவில் எல்லாத்துலேயுமே நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு. கேரளாவில் உள்ள வெற்றி ரிலீஸ் ஆன புதுப்படத்தை விட படையப்பா வந்து பயங்கரமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படின்னா இந்த மாதிரி வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ ரஜினி அப்புறம் விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் என்டர்டெய்னர்ஸ். இவங்கெல்லாம் வந்து பல வருஷங்களாக வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் உடைய அந்த பல்ஸை வந்து தெரிஞ்சவங்க. அவருடைய படங்களை பார்க்குறதுக்கு, விஜயோட படங்களை பார்க்குறதுக்கு நிச்சயமாக அந்த ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி விஜயினுடைய கடைசி படம், அதை ரொம்ப மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய தள்ளுமுள் இருக்கும். இப்போ தேட்டரில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூகேலாம் இது வரைக்கும் ப்ரீ புக்கிங்லேயே 12,000 டிக்கெட் விற்றுருச்சுங்கிறாங்க. அந்த 9ஆம் தேதியே 12,000 டிக்கெட்டு. அது என்ன விலைங்கிறது பாருங்கள், டாலர்ஸில் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது வேறு ஒரு ரேஷியோக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகளவில் வந்து இன்றைக்கி நம்மளோட தமிழ் படங்களை பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ விஜய் படம் வர நேரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி இன்னும் பல நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே லீவ் கொடுத்துட்றாங்க, அவங்களே டிக்கெட் எடுத்து கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் வந்து இப்போ வேலையே இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அப்பா நமக்கு விஜய் படம் தான் இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு போகிறாங்க பாருங்கள். ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க வந்து அது கண்டிப்பாக போவாங்க. அதனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு டே அது 9ஆம் தேதி அது ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் அது என்னவாக இருந்தாலும் அந்த விஜய்க்கான கலெக்ஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, மாஸ் கலெக்ஷன் 145 147 148 அதையும் தாண்டி இந்த படம்லாம் பாருங்களேன் ஃபஸ்ட்டு டே 150 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணும். அது நிச்சயம் உறுதியாக நடக்கும். காரணம் என்னென்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு கடைசி படம் போது. இந்த படத்தை வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அரசியல் தலைவர்கள் பலர் வந்து ரிலீஸ் டேட் அன்றைக்கே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் டேட் அன்றைக்கே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்குது. அந்த ஹைப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க பட நிறுவனம். ஸோ எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னும் போது அது கரெக்டாக போய் ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட கலெக்ஷனே வேறு. இது வரைக்கும் நம்ம 1000 கோடி எந்த படமே அடிக்கலை. ஆனால் இந்த படம் அடிக்கும் நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எந்த படமாக இருந்தாலும் வந்தால் தான் அதனுடைய தலையெழுத்து நமக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக வந்து இது வந்து எப்படின்னா ஒரு தோல்வி படமாக இருக்க வாய்ப்பே இல்லை. இது வந்து அந்த 650 கோடி ஒரு கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தாண்டின ஒரு கலெக்ஷனாக இருக்கும். அது ஆனால் 1000 கோடியை நெருங்காதான டிபேட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்ம இப்போ வந்து எப்படி யூகிச்சு சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ரீச் அப்படிங்கிறது ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறத தான் பொறுத்து இருக்குது.
அந்த ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதுல சில பாலிடிக்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட முடியுது. எப்படி பார்க்குறீங்க? எந்த பாலிட்டிக்ஸும் கிடையாது தம்பிங்க. நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் அரசியல் இருக்குங்கிறது உண்மைதான். அதாவது வந்து ஜனநாயகன் வரப்போ பராசக்தியும் அதே பொங்கலுக்கு வருதுன்னும் போது அதில் கொஞ்சம் அரசியல் இருக்குங்கிறது உண்மைதான். அதை நம்ம மறுத்து பேச முடியாது. என்னதான் அரசியல் இருந்தாலும் இது சினிமாவாக தான் நம்ம பார்க்கணும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா நாளில், அதாவது பண்டிகை நாளில், தீபாவளி பொங்கல், இப்படி நம்மளுடைய 2 மிகப்பெரிய பண்டிகைகள், இந்த 2 மிகப்பெரிய பண்டிகையில் ஒரு படம் வரதோட 2 நடிகரோட படம் வர்றது நல்லது தான். அதான் நான் சொன்னேன்ல, அந்த திருவிழா கோலத்தில் எல்லாத்துட்டையும் ஒரு சந்தோஷமான மூடு, ஒரு என்ஜாய் பண்ணுற மூடு, எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கும், ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஜாலியாக போய் என்ஜாய் பண்ண நினைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இப்படி 2 படம் வர்றது நல்லது தான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1300லேருந்து 350 ஸ்க்ரீன்ஸ் தோராயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணக்கு சொல்கிறேன் நான். இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் 1000 ஸ்க்ரீன்ஸில் நிச்சயமாக அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுவாங்க 9ஆம் தேதி. ஸோ 9, 10, 11, 12, 13 இந்த 5 நாள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 நாளில் நடக்கிற கலெக்ஷனே வேறு மாதிரியான கலெக்ஷனாக இருக்கும். நிச்சயமாக அது நடக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கலெக்ஷன் வந்து ஒரு 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 எப்படி சொல்லுது, அந்த 5 நாள் கலெக்ஷன் தான் இப்போ தேவை. அந்த 5 நாள் கலெக்ஷன் வந்து இந்த 500, 550 கோடியை தாண்டுற கலெக்ஷனாக இருக்கும். ஆனால் லீவ் 10 நாளைக்கு இருக்குது. அதான் சொல்கிறேன். அது வந்து இந்த 1000 தேட்டரில் வெளியிடுறாங்க இல்லையா? அப்போ வந்து அடுத்து வந்து பராசக்தி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ 14ஆம் தேதிக்கு. இப்போ பராசக்திக்கு 500 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து ஒரு 500 ஸ்க்ரீன்ஸில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். சிவகார்த்திகேயன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 ஸ்க்ரீன்ஸுங்கிறதே ஒரு நல்ல மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸ் தான். அவருடைய மார்க்கெட் வேல்யூக்கு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஸோ விஜய் படம் ஒரு 500 ஸ்க்ரீனில் கண்டினியூ ஆக போகுது. சிவகார்த்திகேயன் படம் வந்து அந்த ஜனவரி 14லேருந்து 500 ஸ்க்ரீனில் அவரும் வந்து தொடர போகிறாரு. ஸோ இந்த 500 ஸ்க்ரீனில் இதோடைய பட்ஜெட் எவ்வளோ? 150 கோடி. அதனோட பட்ஜெட் எவ்வளோ? 350 கோடி. அதனோட வியாபாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த 5 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாமே அது தட்டிடும். யார்? ஜனநாயகன் அந்த லாபத்தை எடுத்துரும் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த பராசக்தி வரும்போது இது 150 கோடியில் தயாரிக்கப்பட்ட படம். அதுக்கான வியாபாரத்துக்கு இது அதுக்கப்புறம் ஓடும்போது அது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ஹாலிடே. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தேட்டரில் தான் இருப்பாங்க. அது இல்லாமல் ஸ்பெஷல் ஷோலாம் வேறு இருக்கும். அப்படி இருக்கும்போது இதோட கலெக்ஷன் இது டாப்பாக தான் இருக்கும். அந்த பராசக்தியோட கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வாட்டில் அது ட்ராக்கில் போயிட்டுருக்கும். இது ஜனநாயகனுடைய கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ஸ்க்ரீன்ஸ்லேருந்து 500 ஸ்க்ரீன்ஸ் குறைஞ்சா கூட இந்த கலெக்ஷன் இது வாட்டில் போயிட்டுருக்கும். ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கேல்குலேஷன் ஒரு தயாரிப்பாளராக 2 படமே நல்லா கலெக்ட் பண்ணும். 2 படம் அதனுடைய பட்ஜெட்டுக்கு அதை தாண்டி பல மடங்கு கலெக்ட் பண்ணும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.